அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேலையில கூட இந்த சாயங்கால வேலை இந்தியாவில இருந்து உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வர செய்கிற அந்த கிருபைக்காக நான் தேவன் என்று சொல்கிறேன். இந்த நாட்களுக்காக ஆண்டு சமூகத்துல கர்த்தர் என்னுடைய இருதயத்துல நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஓவர்கமர்ஸ். நாங்கள் இந்த வாழ்க்கையை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை நாம் இந்த ஓட்டத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. இந்த ஓட்டத்தில் நமக்கு வெற்றி உண்டு. இந்த ஓட்டத்தில் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு நிச்சயமான வெற்றி உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வெற்றியை வெற்றி தேவைப்படுகிறது. அநேக காரியத்தில் நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டிய ஓவர் கம்மிங் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா நம்முடைய வாழ்க்கைகளை இருக்கிறது. படிக்கிறவர்களுக்கு படிப்பை ஜெயிக்க வேண்டும். பரீட்சையை தேர்வுல ஜெயிக்க வேண்டும். குடும்பத்தை நடத்துற குடும்ப போராட்டம், குடும்ப கஷ்டத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு காரியம் வேலை ஸ்தலத்துல ஒரு வெற்றி வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியம் இருக்கும். நிறைய தேவைகள் இருக்கும். நிறைய காரியங்கள் நமக்கு முன்பதாக ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது என்னவென்றால், நாம் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் பிறப்பு இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக. நாம் புது சிருஷ்டியாய் பிறந்தது உலகத்தை ஜெயிப்பதற்காக. Overcoming life, living victoriously over the flesh, the world, the devil. வெற்றி உள்ள வாழ்க்கை உலகத்தை ஜெயிப்பதற்காகவும் மாமிசத்தை ஜெயிப்பதற்காகவும் பிசாசின் மேல் ஒரு ஜெயம் எடுப்பதற்காகவும். ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் யாவரும் கர்த்தருக்குள்ள பிறக்கப்பட்ட யாவருமே ஒரு ஓவர் கம்மர். கர்த்தருக்குள்ள பிறந்த யாவருமே, நீங்க யாரா வேணா இருக்கலாம். நீங்க ஒரு புது கிறிஸ்துவர்களா இருக்கலாம், 50 வருஷ கிறிஸ்துவர்களா இருக்கலாம், 10 வருஷ கிறிஸ்துவர்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தால், நீங்க கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் நீங்கள் பிறந்திருந்தால், கர்த்தர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். 1 யோவான் 5:1 எடுத்து வாசி. 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். Amen. Hallelujah. Hallelujah. Whoever believes that Jesus is the Christ is born of God. Everyone who loves him. யார் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர் கர்த்தரால் பிறந்திருக்கிறவர்கள். நாங்கள் யாரு? கர்த்தரால பிறந்திருக்கிறவர்கள். நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நாம் என்ன பண்ண இருக்கிறோம்? கர்த்தரால பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிக்க முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
ஹalleluya. ஹalleluya. தேவனால் பிறக்கப்பட்ட யாவுமே உலகத்தை ஜெயிக்கும். நம்மளுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹalleluya. தேவனால் பிறக்கப்பட்ட யாவுமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாம யாரு? தேவனால் பிறக்கப்பட்ட நாம். ஆனால் இன்றைக்கு சாயங்காலம் வந்துவிட்டால் சாயங்காலம் வந்துவிடுதே என்று அழுகிற ஒரு கூட்டம் உண்டு. இரவு வந்தால் இரவு வந்து விடுகிறதே என்று அழுகிற கூட்டம் உண்டு. சில தாய்மார்கள் பொழுது விடிந்தாவே, சில தாய்மார்களுக்கு பொழுது விடிந்துடுச்சு, இன்றைக்கு ஒரு புதிய பிரச்சனை வரப்போகுது என்ற ஒரு பயம் நம்மை தாக்குகிறதா இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையில அப்படி அல்ல, ஆனால் யாரோ ஒருத்தர் கூட அந்த மாதிரி போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள்ள பிறக்கப்பட்டதுனால உங்களுக்கு ஜெயம் உண்டு, நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் ஜெயம் எடுக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உலகம் தோற்றும் முன்பதாகவே நீங்கள் நானும் அவருடைய சிந்தனையில நாம் இருந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Overcomes means to conquer, to have victory over, to gain mastery over. அப்படி என்றால் ஜெயிக்கிறது என்றால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் மேல் ஆளுகையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையின் மேல் உங்களுக்கு ஒரு ஆளுகை உண்டு என்பதை இந்த நாட்கள் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை மேல் உங்களுக்கு ஆளுகை உண்டு. நீங்க போய்கொண்டிருக்கிற வியாதியின் வேதனையின் மேல் உங்களுக்கு ஒரு ஆளுகை உண்டு. நீங்க போய்கொண்டிருக்கிற கடன் பிரச்சனையின் மேல் உங்களுக்கு ஒரு ஆளுகை உண்டு. நீங்க போய்கொண்டிருக்கிற எந்த பாதையா இருக்கலாம், கஷ்டமாவோ சந்தோஷமான பாதையா இருக்கலாம், எந்த பாதையாவேனாலும் இருக்கலாம், அதன் மேல் உங்களுக்கு ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க ஊழியத்தின் மேல் ஒரு ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்தின் மேல் ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள். ஆதியிலே ஆண்டவர் ஆதாமை படைத்த போது ஆண்டவர் ஆதாமை படைத்தது மாத்திரமல்ல, இந்த முழு பூமியையும் அவனை ஆளும்படி அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பார்க்கிற பறவைகள், மரங்கள், மிருகங்கள், எல்லா விதமான ஜீவ காரியங்களுக்கும் ஆதாமே பெயரிட்டவர். ஆதாம் தான் பெயர் வச்சார். அவருக்கு இந்த ஆண்டவர் எப்படியாப்பட்ட அதிகாரம் கொடுத்திருந்தாருன்னு சொன்னா, எல்லாத்தின் மேலேயும் ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுத்திருந்தார். வசனம் சொல்றது, இதை நீ ஆண்டுகொள் என்றுதான் ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய் இந்த உலகத்தின் அந்த அந்த ஆசீர்வாதத்தை, அந்த 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 வல்லமையை அவர் இழந்து போயிட்டார். முழு மனுக்குலமும் இழந்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றினது மாத்திரம் அல்ல, திரும்பவும் இழந்த அதிகாரத்தையும் பலத்தையும் வல்லமையும், இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் கிறிஸ்துவின் முகாந்திரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் நிமித்தமாய் இந்த உலகம் பாவத்துல சிக்கிக்கொண்டு பாவ காரியங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு மனுஷன் நிமித்தமா பாவ காரியங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு மனுஷனுடைய நீதி நிமித்தமாய் முழு மனுக்குலத்துக்கே ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார்.
முதலாவது ஆதாம் பாவத்தை கொண்டு வந்தார். ஆனால் இரண்டாவது ஆதாம் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை நம்மேல் போட்டிருக்கிறார். புதிய ஏற்பாடின்படி கர்த்தருடைய நீதி என்று நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் நீதிமான்களாய் மாற்றம் ஆக்கப்படவில்லை. கர்த்தர் என்னுடைய நீதி என்று உங்களை அழைக்கிறார். நீ சொல்லலாம், நான் ஒரு பாவி, நான் ஒரு பரதேசி, எதுக்கும் உதவாதவன், கந்த, நான் ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னு நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய நீதி என்று தேவன் அழைக்கிறார். அப்போ நீங்க எவ்வளவு விலையேற பெற்றவன் என்று நீ யோசிப்பாங்க. நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த வேளையில, சாயங்கால வேளையில கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள், இந்த வியாதியை ஜெயிப்பீர்கள், இந்த வேதனையை ஜெயிப்பீர்கள், இந்த மன வேதனையை ஜெயிப்பீர்கள். யாரெல்லாம் எனக்கு தெரியும் வெறும் சகோதரிமார்கள் தான் இங்க கூடி இருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேதனைக்குள்ள, எப்பொழுதும் ஏதாவது ஒரு சகோதரிமார்களுக்கு ஒரு வேதனை இருக்கதான் செய்யும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சகோதரிகளுக்கு பிசாசி ஏதாவது ஒரு வேதனை கொண்டு வருகிற காரியம் இருக்கதான் செய்யும். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், மரண இருள் பள்ளத்தாக்கில் நீ நடந்த, மரண இருள் பள்ளத்தாக்கில் நீ நடக்க மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் நீ நடந்துதான் போவ, ஊடுருவி போவ. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ நடந்தாலும், நீ போனாலும், இருளின் பாதையில போனாலும், ஏன்னா இந்த உலகம் இருளா இருக்கிறது, உனக்குள்ள தங்கியிருக்கிறவர் வெளிச்சமானவர், அவருக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது, அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆனால் அது உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா அவருடைய கோலும் அவருடைய தடியும் உன்னை தேற்றும், உன்னை தேற்றும், உன்னை தேற்றும், உன்னை தேற்றும். அவர் உன்னை தேற்றுவார். Our salvation includes abundant life. இந்த ரட்சிப்பு பாருங்க, ஜீவனை குறித்து இப்ப சொன்னேன். என்னுடைய ரட்சிப்பு நமக்கு ஒரு 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 அளவில்லாத, அளவு கடைந்த வாழ்வை தருகிற ஒரு ரட்சிப்பா இருக்கிறது. ரட்சிப்புக்காக தேவனை கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்ததுக்காக நன்றி அப்பா. இந்த உலகத்துல என்ன நீங்க நினைத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா, என் மேல நீங்க ஒரு கருத்து வைத்ததுக்காக நன்றி. நன்றி சொல்லுங்க, ரட்சிப்புக்காக நன்றி, ரட்சிப்பின் சந்தோஷத்துக்காக நன்றி. இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு சின்ன வெளிப்பாடு நமக்கு இருந்தாவே நாம் இந்த உலகத்தை பயங்கரமா ஜெயிக்கலாம். பயங்கரமா ஜெயிக்கலாம். நீங்க பெற்ற ரட்சிப்பினுடைய பவர் தெரியாதது நிமித்தமா தான் இன்னும், ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நீங்க இன்னும் பால் குடிக்கிறீங்க, மாமிசத்தை சாப்பிடணும்ன்றார். ஏன்னா நம்ம இன்னும் கிறிஸ்துவம் ஆகி பல வருஷம் கிறிஸ்துவர்களா இருந்து இன்னும் பிறந்த குழந்தைக்கு பால் குடிக்கிற அந்த குழந்தைக்கு உரிய அந்த பலனைத்தான், நம்ம அந்த தத்துவத்தை தான் நம்ம சாப்பிடுறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நம்ம மாமிசத்தை சாப்பிடுறவங்களா இருக்கு. என்ன மாமிசம்? ஆழமான தேவனுடைய வார்த்தையும், ஆழமான தேவனுடைய சத்தியத்தையும், ஆழமான தேவனுடைய காரியத்தையும் நம்ம அறிந்து கொள்ளுவர்களா நம்ம மாற வேண்டும். நம்ம கட்டுக்கதையை பேசுறோம். இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல கட்டுக்கதை, ஜோக்கு, இதெல்லாம் நிறைய வரும். நிறைய இந்த மாதிரி காரியங்களே நம்ம 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 ஒரு 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 அது ஒரு கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற காரியத்தையே நம்ம நாடுகிறோம். நல்லதுதான். ஆனால் சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை நீங்க நாட வேண்டும். உங்களை விடுவிக்கக்கூடிய சத்தியத்தை நீங்கள் நாட வேண்டும். உங்களை ஜெயத்துல கொண்டு போய் நிற்க வைக்கக்கூடிய சத்தியத்துல நீங்க நடக்க வேண்டும். புரியுதுங்களா? அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் போன வீடுகள்ல மரண வீடா இருந்தா உயிர் அங்க மரண வீடா இருக்கல. வியாதிஸ்தரை பார்த்தா திரும்பி அவங்க நிழல் பட்டு வியாதிஸ்தர் சுகமான. இன்னைக்கு சபையில வல்லமை இல்லையே. ஏன்னா வல்லமையை குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. தேவன் செய்கிற அற்புதங்களை நம்ப கூடாதபடி ஒரு கூட்டம் நம்மளுடைய கிறிஸ்துவ கூட்டமே.
கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில கூட ஆண்டவர் உங்கள் மத்தியில ஊழியம் செய்ய விரும்புகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு 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 சும்மா ஒரு $20 பண்ற மந்திரத்துக்கு வல்லமை இருக்கும்னு சொன்னாங்க. வல்லமை இருக்கும்னு சொன்னாங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் ஒரு சின்ன மனுஷனுக்குள்ள வந்து வாழ்கிறாரே. நீ எவ்வளவு பெரிய மனுஷன், மனுஷி, நீ எவ்வளவு பெரிய மனுஷி. சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபீடம். அந்த ஆவியானவர் வந்து உன் வாழ்க்கையில உனக்குள்ள தங்குறாரே, அவ்வளோ பெரிய தேவன். அவர் பிதாவின் ஆவியானவர், அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். ஆதியில ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவ ஆவியானவர் வந்து தங்குறாரம்மா. நீ ரட்சிக்கப்பட்டு பற்ற அந்த ரட்சிப்பு நிமித்தமா உனக்குள்ள வந்து அவர் தங்குறாரே. எவ்வளோ பெரிய பாக்கியவதி, பாக்கியவதி. உனக்கு அவர் தேவனாய் மாத்திரம் அல்ல, உனக்கு ஒரு தகப்பனாய் இருக்கிறாரே. அவர் உனக்கு தகப்பனாய் இருக்கும்படி விரும்புகிறாரே. அவரை போல ஒரு நல்ல தகப்பன் அந்த உலகத்தை இருக்கவே முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய தேவன் உனக்குள்ள வாழும்போது அந்த உணர்வு நமக்குள்ள இல்லாததுனால நம் ஜெயத்தை எடுக்க முடியும். அது எப்படின்னா, பாக்கெட்ல பூட்டுக்கு சாவி வச்சுக்கிட்டே அந்த பூட்டை எடுத்து கல்லால உடைச்சு உடைச்சு திறக்க பார்க்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்குது என்றதே நமக்கு வந்து புரிஞ்சுட்டாலே இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம். நீங்க பெற்ற ரட்சிப்பு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். நீங்க தற்காலிகமா ரட்சிக்க பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. இந்த உலகத்துல பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வாழ்றாங்க. பில்லியன், 700 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி பேர்கள் எல்லாம் நான் சொல்ல முடியும், இங்க படிச்சு சொல்ல முடியும். தீர்க்க தரிசனமா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இங்க பேர் எழுதப்பட்டது எல்லாம் படிச்சு சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ ஆனா உங்க பேரை அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில தொங்கினாரு. அன்னைக்கு உங்கள் மேலே சிந்தனையா இருந்தது, உங்கள் மேல் சிந்தனையா நீங்கள் அவர் சிந்தனை, உங்கள் மேல் அவர் சிந்தனையா இருந்தார். இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்களை அவர் சந்திக்கவில்லை, கோடிக்கணக்கான ஜனங்களை அவர் ரட்சிக்கவில்லை, கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் அவர் அசைவாடவில்லை. ஆனால் உன்னை தெரிந்து கொண்டு அவரின் கூட்டத்தின் கூடாய் அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீ ஒரு பாக்கியவதி. இஸ்ரவேலின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தன்னையே நம்பி கொண்டிருக்கணும் என்று நினைக்கிறவர், தன்னையே நம்பி இருக்கணும். ஒரு தலைவலினா கூட நீ அவரை தான் நம்பணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் ரொம்ப ஒரு அட்டாச் டு காட். அவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சொல்லலாம். ஓ, இப்படி கூட ஆண்டவர் இருப்பாரா நீங்க நினைக்கிறதுக்கான ஒரு 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 சாத்தியம் இருக்கும். ஏன்னா என் சிறு பிரயாசத்துல இருந்து நான் ஆண்டவரோடு கொஞ்சம் அப்படி க்ளோஸா நடக்கிற ஒரு அனுபவம் இருந்ததுனால கொஞ்சம் ஆண்டவரை அறிந்து கொள்கிற ஒரு கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. பாருங்க, அவர் வந்து ரொம்ப பைபிள் சொல்றது அவர் வந்து ஜெலஸ் காட். அவர் பொறாமைப்படுகிற கடவுள். அவர் அன்பு வேற யாருக்கிட்டையும் நம்முடைய அன்பு, நம்முடைய போக்கஸ் இருக்கவே கூடாது. நீங்க தப்பே தவிர யாரையாவது ரொம்ப மேல வச்சுட்டா அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான், கொஞ்சம் வருத்தம் தான். ஒரு காதலன் காதலியுடைய அட்டென்ஷன் கிடைக்கலன்னா எவ்வளோ வருத்தப்படுவாரோ அதை விட டபுளா வருத்தப்படுறோம் ஆண்டவர்.
அல்லேலூயா. எப்பொழுதுமே நீங்க அவர்கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்க, அவர் உங்க கூட நீங்க பேசுறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா அவர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறார். இந்த ரட்சிப்பை நீங்க அறிய ஆரம்பிச்சுட்டாவே உங்களுக்குள்ள அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அளவில்லாத ஜீவன், ஜீவனுக்கு வந்து முடிவு கிடையாது. தேவன் நேரத்துக்கு அப்பாற்பட்டவர், தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், தேவன் இந்த உலகத்துக்கு நீங்க பார்க்கிற இந்த காரியங்களுக்கு அப்பாற்பட்டவர். உங்களுக்குள்ளவும் எனக்குள்ளவும் இருக்கிற அந்த ஜீவன் ஒரு விலையேற பெற்றது, அளவில்லாத ஒரு ஜீவ அது இருக்கிறது. யோவான் 10:10 யோவான் 10:10 யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம்? தமிழ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். அது பரிபூர்ணப்படவும். திருடன் எதுக்கு வரான்? திருடன் எதுக்கு வரான்? திருட வரான், கொல்ல வரான். திருடன் எதுக்கு வந்தான்? கொல்ல வரான். திருடன் எதுக்கு வந்தான்? திருடதான் வந்தான். எது திருட வந்தான்? உன் ஜீவனை திருட வந்தான். உன்னுடைய நித்திய வாழ்வை திருட வந்தான். தேவன் உன்னை படைக்கும் போது நித்திய வாசியாய் படைத்தான். உன் நித்திய வாழ்வை, உன் நித்திய சந்தோஷத்தை, உன் நித்தியமான ஒரு வாழ்க்கையே அவன் திருட வந்தான். ஆனால் தேவன் உனக்காக ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து அவர் உனக்கு நித்திய வாழ்வை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். அவர் கொடுக்கும் யாவமே நிலைக்கும். அவர் கொடுக்கிற சமாதானம் நிலைக்கும், அவர் கொடுக்கிற சந்தோஷம் நிலைக்கும், அவர் கொடுக்கிற வாழ்க்கை நிலைக்கும், அவர் கொடுக்கிற குடும்பம் நிலைக்கும், அவர் கொடுக்கிற பொருட்கள் நிலைக்கும். அவர் கொடுக்கிற எல்லாமே நித்தியமானதா இருக்கும். அவர் கொடுக்கிற பேரு புகழ், ஆபிரகாமை புகழ்ச்சியோட வைத்தார் ஆண்டவர். அவர் கொடுக்கும் உயர்வு நிலைக்கும். எத்தனை பேருக்கு அவர் உன்னை உயர்த்தணும்? எத்தனை பேர் உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க? யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் நிலைக்கும். நான் ஒரு பெரிய பிரசங்கியார் இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா பிரசங்கம், ஏதோ என் மூலியமா ஆவியானவர் பேசுவார், நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஓகே, சோ கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவருடைய ஜீவன் நித்தியமான ஜீவன். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் எது மாதிரி ஜீவன் தெரியுங்களா? நமக்கு இப்ப மனுஷனுக்கு இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு அதுக்கு ஒரு மிருகங்களுக்கு ஒரு ஜீவன், அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது. மிருகங்களுக்கு ஆத்துமாய் கிடையாது. மிருகங்கள் மரித்தால் அதுக்கு ஆத்துமா கிடையாது. ஆனால் மனிதனுக்கு ஆத்துமாய் உண்டு. மனிதன் மரித்தால் அவனுக்கு ஒரு ஆத்மா உண்டு, மனிதனுக்கு ஒரு ஜீவன் உண்டு. ஆனா தேவன் சொல்கிற ஜீவனுக்கு ஒரு பெயர் உண்டு. என்னுடைய ஜீவன் சொல்றாருன்னு சொன்னா, இந்த பைபிள்ல சொல்லப்படுற ஜீவன், the Greek word used for the life that Jesus gives, the eternal life, நித்திய வாழ்வு, அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அதுக்கு என்ன பெயர்னு சொன்னால் ஜோயே. சொல்லுங்க, ஜோயே. Zoe, referring to God's kind of life, the life that God has in Himself, which He imparts to those who believe in Jesus. அதாவது தேவன் தனக்குள்ள இருக்கிற ஜீவனை கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்குலத்துக்கு கொடுக்கிறது தான் கிறிஸ்துவின் ஜீவன். அப்ப தேவனுடைய ஜீவனுக்கு வயசு கிடையாது. புரியுதுங்களா? தேவனுடைய ஜீவனுக்கு என்ன இல்ல? வயசு கிடையாது. நித்தியமாய் வாழக்கூடிய ஒன்று. அந்த ஜீவனை ரட்சிப்பின் நிமித்தமாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கு. ரட்சிப்பின் நிமித்தமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கு. நீ பெற்ற ரட்சிப்பே உன்னை உயர்த்தும். நீ பெற்ற ரட்சிப்பே உன்னை இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும்.
நீ பெற்ற ரட்சிப்பே, நீ ரட்சிக்க பெற்ற உடனே உன்னை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகிப்பார். உன்னை ராஜரீக ஆசாரியனாய், ராயல் பிரீஸ்டாய் உன்னை அபிஷேகிப்பார். உன்னை அவருடைய தேவ ஆலயமாய் அவர் தெரிந்திருக்கு. எல்லாம் நினைக்கிறீங்க கிறிஸ்துவம் ஆயிட்டா அழுகிறதே வாழ்க்கை. உங்களுடைய வேல்யூ தெரியாத நிறைய பேரு நம்ம இருக்கிறோம். நான் கூட அதுதான். நம்முடைய வேல்யூ நம்ம தெரிஞ்சிட்டாவே, நம்ம யார் கிறிஸ்துக்குள்ள தெரிஞ்ச அந்த உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமா? இந்த வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஜீவனை விரும்ப வேண்டும். சில பேர் சீக்கிரம் மரணம் என்று சொன்னால் அவர்கள் ஜீவனை விரும்புவது கிடையாது. ஜீவனை விரும்ப வேண்டும். எதற்காக? நீங்க நிறைய பேர் ரத்த சாட்சியா சுத்தம் ஆண்டுக்காக ஒப்புக்கொடு. சாகிறது 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல சாகணும். செத்து என்ன பிரயோஜனம்? உன்னால பாடு சகிக்க முடியல, உன்னால ஒரு 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 சொல்ல தாங்க முடியல, அல்லது போனால் அடிபட்டு சுவிசேஷம் சொல்ல இயலல. ஆனால் ரத்த சாட்சியா மறிக்கணும்ன்ற ஒப்பு கொடுத்து ரத்த சாட்சியா ஒரே நிமிஷத்துல 10 நிமிஷத்துல மறிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்காக வாழ்கிறது தான் ஒரு பெரிய சாதனை. மரண இருள் பள்ளத்தாக்கில வந்தாலும் அது என்னை நேரிடாது, கர்த்தருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்பது போல மரண இருள் பள்ளத்தாக்கின் ஊடாய் நடந்து போனாலும் நம்மை காக்க ஒரு தேவன் உண்டு. அதன் மத்தியில் நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. அது ஒரு முடிவல்ல. நாம் போய்கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு முடிவல்ல. கேள்வி நிறைந்த வாழ்க்கை. அநேகருக்கு தேவன் என்னிடத்துல பேச மாட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்கும். தேவன் இடத்துல பேச மாட்டாரா அப்படின்னு கேள்வி. தேவன் உன்னிடத்துல பேசிக்கணும். தேவன் உன்னிடத்துல பேசிக்கணும். உன்னோடு கூட பேசணும். வெறும் பாஸ்டர் ஜாபேஸ் ரெனால்டு கிட்ட மட்டும் கடவுள் பேசுறார் என்று அல்ல. உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த ஓட்டத்துல உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். உங்களுடைய பிரார்த்தனையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். உங்களுடைய விசுவாசத்துல ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். உங்க குடும்பத்துல ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென் ஆமென். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென் ஆமென். நீங்க விரும்புகிற, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமா, சில சமயத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யல என்று சொல்லி செய்யலன்றதுக்காக அவர் அற்புதம் செய்ய முடியாத தேவன் அல்ல. அவர் அற்புதமே செய்யல என்றதுக்காக அவரால் அற்புதம் செய்ய முடியாத ஜானி அல்ல, அற்றவர் அல்லமா. அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். தாமதிக்கிறார் என்று சொன்னால் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய லாசரை ஆண்டவர் உடனடியே உயிரோட எழுப்புல பாருங்க. எல்லாம் சொன்னாங்க, அவரு உடம்பு சரியில்லாத இருக்கும் போதே கேள்விப்பட்டார், உடனே வரல. ஆனா நாத்தம் அடிச்சு 4 பொறுத்து எப்படியாப்பட்ட அற்புதம் பாருங்க. 4 நாள் கழிச்சு லாசரை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புற. கட்டி அந்த துணி போட்டு அந்த கிணத்தை கட்டி போட்டு இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. அதன் ஊடாக அந்த லாசரா எழுந்து நடந்து வருகிறார் பாருங்க. எழுந்து வருகிறார், அவர் உயிரோடு கூட எழுதுகிறார் பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வியாதி தேவனுடைய மகிமைக்கு, இன்றைக்கு நீ போய்கொண்டிருக்கிற பாதை தேவனுடைய நாமம் மகிமைக்கு. 1 யோவான் 5:11-12. This is the testament that God has given us eternal life, and this life is in His Son. He who has the Son has life, and he who does not have the Son of God does not have life. This is the இந்த சாட்சி கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். யார் நிமித்தம் என்று சொன்னால் நம்முடைய குமாரன் நிமித்தம்.
நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கும். யார் நிமித்தமா? குமாரன். நிறைய பேர் நீங்க நம்ம நினைக்கிறோம், நம்ம இனிமேதான் ஜபத்துல வந்து ஒரு ஒரு நல்ல ஜபம் பண்ணி போராடி ஜெயம் எடுத்துக்கணும். ஜெயம் எடுக்கிறதுக்காக உபவாசம் போடுறது, 1000 ஸ்தோத்திரம் போடுறது, 40 நாள் உபவாசம் போடுறது. நிறைய ஜெபிக்கிறவங்களை கேட்டாக்கா அவங்க வித்தியாசமான ஜபங்களை சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு வெரி சிம்பிள் ப்ரீச்சிங் தான். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். நீங்க போகிற இந்த பாதை, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய கஷ்டம், நீங்க எடுக்க வேண்டிய ஜெயம் அவர் பெற்று சிலுவையில அவர் பெற்று விட்டார். சிலுவையில அவர் ஜெயம் எடுத்து விட்டார். நீங்க 40 நாள் உபவாசத்தை எடுத்துதான் ஒரு ஜெயத்தை பெற வேண்டும் என்று அல்ல. அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஏற்கனவே ஜெயம். அதுதான் சுவிசேஷம், அதுதான் ரட்சிப்பு. சில பேர் யோசிக்கிறது, தானியேல் 21 நாள் உபவாசம் எடுத்தார், தானியேலுக்கு முதல் நாளே பதில் கிடைத்து விட்டது. அவர் 21வது நாள் தான் அவரு வந்து அந்த பதில் சேர்ந்தது. அங்க இருக்கிற தூதர், அங்க இருக்கிற வானமண்டல இருக்கிற பொல்லாத ஆவிகள் இடத்துல போராட்டம் இருந்தது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு சிலுவையில தொங்கும் போது வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், உங்களுக்கும் எங்களுக்கும் விரோதமா செய்கிற மாந்திரிக கட்டுகளுக்கும் பாதாளத்தின் பிசாசுக்கும் இருக்கிற ஆதிக்கத்துக்கும் பொல்லாத பெரிய பிசாசியான லூசிபரின் ஆவியும் தேவன் நசுக்கி போட்டார். ஆமென். அல்லேலூயா. நசுக்கி போட்டார். என் தேவன் அவைகளை ஒன்றுமில்லாத பலவற்றவராக அவர் மாற்றிவிட்டார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Regele zagala handoro Hallelujah. Glory Father, thank you. வானத்தின் மேலையும் போராட்டம் இல்ல, பூமிக்கு கீழேயும் போராட்டம் இல்ல, நீ நிக்கிற இடத்திலும் போராட்டம் இல்ல, எந்த மந்திரவாதிகிட்டையும் உனக்கு போராட்டம் இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் தேவனாகிய கிறிஸ்து இயேசு அவைகளை அவர் Hallelujah. Amen. Amen. ஹalleluya. அவர் சிலுவையை தொங்கி மரித்தது மாத்திரமல்ல, அவர் மூன்றாவது உயிரோடு எழுப்பினார். Thank you for Amen. Thank you, Lord. அவர் உயிர்த்த கிறிஸ்துவை உயிர்த்தெழ வைத்த ஆவியானவர். Amen. Amen. ஹalleluya. Amen. Hallelujah. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Amen. தேவனுடைய வல்லமை பெற்றிருக்கிற என் விசுவாசி, தேவனுடைய வல்லமை பெற்றிருக்கிற என் விசுவாசி Amen. உலகத்தை ஜெயிக்க பிறந்தார். Amen. போனவர் என்று சொல்லியிருக்கலாம். Hallelujah. சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாம். உனக்கு சொல்லுகிறார், என் ஜீவன் உனக்குள்ள வாழ்கிறபடியால். Amen. 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 நீ இந்த உலகத்தை ஜெயிப்பார். Amen. 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 Hallelujah. 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 குமாரனுக்கு எந்த ஏரியாலையும் போராட்டம் இல்லை. குமாரன் யாரு? இயேசுக்கு எந்த இடத்துலயும் போராட்டம் இல்ல. சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் உன்னுடைய ஆவியும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. ஆவியும் உன்னுடைய ஆவியும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கும்போது தன்னை குமாரனுடைய ஊராய் உங்களை பார்க்கிறார். இப்போதெல்லாம் நீங்கள்
அவருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிதாவின் சமூகத்துக்குள்ள போகிறோமோ, பிதாவுக்கு தன்னுடைய குமாரனை பார்க்கிறதை போல இருக்கிறது. குமாரன் பண்ண அந்த தியாகத்தை அவர் பார்க்கிறார். குமாரன் சுமக்கப்பட்ட அந்த காயங்களை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். Thank you, Holy Spirit. ஹல்லேலூயா. Thank you, Lord. உனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென், ஆமென், Amen. உனக்கு கொடுக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை மரித்தால் உயிர்த்தெழ வைக்கக்கூடிய பலன் உடையது மாத்திரமல்ல, நீ வாழும் நாட்களில் உன் கண் முன்னே காண்கிற எல்லா மரித்து போன காரியங்களை உயிரோடு கூட எழுப்பும்படி. Yes, ஆமென், amen. ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, ஆமென். Jesus. Thank you, Dad. Thank you, Dad. ஆண்டவர் ஜீவனை அதற்கு தருகிறார். Amen. ஆமென். ஜீவனை அதற்கு தருகிறார். Amen. ஹல்லேலூயா, Thank you, ஹல்லேலூயா. Lord. இந்த வசனத்தை வாசிக்கும்போது இங்க பாருங்க, குமாரனை நம்புகிறவன் என்ன, குமாரன் நம்புகிறவன் நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறான். குமாரனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? You are the son as the life. யாருக்கு குமாரன் இருக்கிறாரோ அவருக்கு ஜீவன் இருக்கிறது. You does not have son, does not have life. யாரு குமாரன் இல்லையோ அவங்களுக்கு ஜீவன் இல்லை. கிறிஸ்து அறியாத யாவரும் ஜீவன் இல்லை, ஜீவனற்றவர்கள். பைபிள் என்ன சொல்ல விரும்புவது என்று சொன்னால், நீங்கள் குமாரனுக்கு ஒப்பானவர்களாய் இந்த பூமியில வாழ்கிறீர்கள் என்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உடைய மகிமையை சுமந்து உன் பட்டணத்திலும் உன் வீட்டிலும் நீ வாழ்கிறாய். Stotram. Amen. Hallelujah. கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வல்லமை இருந்துச்சோ ஒரு பூமியில வாழும்போது, பைபிள் போய் சொல்லாது, பைபிள் போய் சொல்லாது. இவ்வளவு வல்லமை இருந்துச்சோ அதே வல்லமை உன்னுக்குள்ளும் எனக்குள்ளும் செயல்படுகிறது. ஆமென். அதிகாரம் இருந்துச்சு, அவ்வளவு அதிகாரம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது பணம் பிரச்சனையா இருக்கலாம், அது அதிகாரம் உண்டு. இன்னைக்கு பணம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். பணம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். உண்மையா சொல்றேன், அநேகருக்கு பணம் மாத்திரம் இருந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கு. அதற்கும் கர்த்தர் பதில், உனக்கு உன் கையில கர்த்தர் அதிகாரத்தை. ஆமென். வேதம் சொல்கிறது, பணங்களை அவர் ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க பலன் தருகிறது அவர்தான். ஆமென். ஆமென். ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க பலன் தருகிறவர் அவர்தான். Amen. என்னைக்கு சிலுவையில கர்த்தர் அவர் பாடுகளை சுமந்து உயிர்த்து எழுந்தாரோ, நீ அன்னைக்கே பாருங்க, என்னைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, அந்த சிலுவையின் மரணத்தின் உயிர்த்தெழுந்த நிமித்தமாய் அன்னைக்கே ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த மறு நிமிஷமே நம்ம குறித்து அவர் ஏழையும் பார்க்கல. நம்ம எதெல்லாம் ரிஜெக்ஷன், எதெல்லாம் ஈவல், எதெல்லாம் நம்ம இந்த உலக இருளின் ஆதிக்கம், எதெல்லாம் தோல்வி, எதெல்லாம் ஒரு நெகட்டிவா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு, அதெல்லாம் கடவுள் பார்க்கறதே இல்லை. பாருங்க, பார்க்கறதே இல்லை. எந்த கிறிஸ்துவரும் ஆண்டவரே நான் ஏழை, நான் புழுவு, நான் பூச்சி, நான் கந்தன் ஜோமனா ஆண்டவர் கேட்கறது கேட்கறது. ஏன்னா குமாரன் அவர்களை உனக்காக சுமந்து விட்டார். Hallelujah. Hallelujah. ஆமென். நீ ஐஸ்வர்யமா இருக்கும்படி தன்னுடைய ஐஸ்வர்யத்தை ஒரு வானத்திலிருந்து விட்டு இறங்கி தரித்திரமாய் வாழ்ந்தார். Amen. Amen. அவர் தன்னுடைய பிள்ளைய பாக்குறாரு. தன்னுடைய பிள்ளைய ஒரு ராஜா ஏழைய பாப்பாரா? ஒரு ராஜா ராஜாவுக்கு பிள்ளைய ஏழைய பாப்பாரா? உன்
கண்ணு குருடாயிட்டா, என் கண்ணு குருடாயிட்டா தேவனை குறை சொல்ல முடியாது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Thank you, Jesus. சத்தியத்தை அறிவுங்கள். சத்தியம். ஆமென். ஆமென். நம்முடைய ரட்சிப்பே நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிற லைஃப் ஆஃப் விக்டரி. Our salvation includes the life of victory. Yes. Our salvation includes the life of victory. Romans 5:17. ரோமர் 5:17. யாராவது ஒருவர் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தமிழ்ல? ஒரே ஒரு அதிகாரத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போய்விடலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஈவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஹல்லேலூயா. கையை தட்டி ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமா நம்ம ஜீவனை பெற்று ஆள கையை தட்டி நன்றி Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. ஒரு மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாய் மரணம் ஆண்டு கொண்டது. ஒரு மனுஷனுடைய பாவம் மரணம் ஆண்டு கொண்டது, பாவம் ஆண்டு கொண்டது, வியாதி ஆண்டு கொண்டது, வலி ஆண்டு கொண்டது, கர்ப்ப வேதனை ஆண்டு கொண்டது, இருதய வேதனை ஆண்டு கொண்டது, டிப்ரெஷன் ஆண்டு கொண்டது. ஆனால் நீதி உள்ள ஒரு மனிதனால என் ராஜா, என்னுடைய தேவகுமாரன், என்னுடைய இயேசு கிறிஸ்து, அவர் எந்த வார்த்தையில புகழணும்னு எனக்கு தமிழ்ல தெரியல, அவர் மேல ஒரு அன்பு என்னுடைய இருதயத்துல பொங்கி வருது. இந்த வேலையில அவர் எனக்காக ஜீவனை கொடுக்க அவர் வந்ததுனால என்ன சொல்லுது பாருங்க. So through one much more those who receive abundance of grace, abundance of grace, அளவில்லாத கிருபை. தமிழ்ல வாசிங்க, இங்கிலீஷ்ல பேசி இங்கிலீஷ்ல தமிழ் படிக்க தெரியல. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஈவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நிமித்தமாய் ஜீவனை பெற்று நீ ஆளுவாய் என்பது அதிக நிச்சயம், 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 நிச்சயம். நீ இந்த உலகத்தை ஆள்வாய், நீ இந்த உலகத்தை ஆள்வாய், ஆள்வாய். உனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற சத்துருக்களை நீ ஆள்வாய், எழுந்திருக்கிற போராட்டங்களை நீ ஆள்வாய், நீ ஆள்வாய், நீ ஆள்வாய், நீ ஆள்வாய். உனக்கு ஒரு நல்ல செய்தி. புடுபுருக்காரன் நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம். புடுபுருக்காரன் சொன்னாவே நம்ம நம்பலாம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய ஊழியக்காரனாய், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், நீ உலகத்தை ஆளுவாய். ஆமென். ஹல்லேலூயா. இன் ஜீசஸ் நேம். ஆமென். ஆமென். ஆளுவாய், உன் பிரச்சனை ஆளுவாய். Amen. Amen. Thank you. Amen. பிறந்தவர், Amen. ஆமென். Amen. இயற்கை ஆழ்வாய். உன்னால இயற்கை மாறும், உன்னால சூழ்நிலை மாறும். உன்னுடைய அரசாங்கமே உனக்காக திட்டங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவரால முடியும். அவரால முடியாத ஒரு காரியம் உண்டோ? தேவனால முடியாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. ரகல ஹந்தரோ தேவ்ரே ஹந்தரா ஹந்தரா ரோவ்ரே ஹந்தரே கிராபா ஹந்தரோ. ஆமென். ஓ, ஏதோ ஒண்ணு ஆவிக்குரிய புத்தகத்துல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அநேக ஆண்டவர் சொல்றார், அது நல்லா தெரியுது. இங்கிருந்து அநேக ஆண்டவர் நிறைப்பிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. ஒரு ஆனந்த தைலம் புறப்படுகிறது. ஆமென். Amen.
ஒரு ஆனந்த தைலம், ஒரு ஆனந்த தைலம், Shabadiri ஒரு ஆனந்த தைலம். Hallelujah. பாரங்கள் விலகி போய் கொண்டிருக்கிறது. Amen. மனவேதனைகள் விலகி போய் கஷ்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அனவே முடியத்துக்கு அழுத்துக்கு பலன் இல்லாத ஒருத்தர் வந்துக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். பலன் இல்லையே சொல்லக்கூடியவங்க கூட வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah. இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நானும் அந்த பாதையெல்லாம் போய் கொண்டு இருக்கிறேன், போய் இருந்திருக்கிறேன். பலனில்லாத நாட்களிலும் என்னையும் ஆண்டவர் தூக்கி சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Stotram. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஓ என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் Amen. Abhishekam ஐயா. ஆவியானவரே, நன்றி, நன்றி, நன்றி. என்னை ஆமென். ஆனந்த ஆமென். தைலத்தால் அபிஷேகித்திரப்பா ரகதுரிக்கா. ஆவியானவரே, இஷபரகதுரிக்கா. Amen. Amen. Ara para pati naga. Amen. 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 ஆண்டவர் நன்றி அப்பா. Amen அப்பா. Amen. Hallelujah. Amen. Hallelujah. ஜீவனை விரும்புக, ஜீவனை விரும்ப வேண்டும், Amen. ஜீவனை விரும்ப வேண்டும், நாட்களை விரும்புங்க, நன்றியை விரும்புங்க, Amen. விரும்புங்க, நல்லதை நடக்க விரும்புங்க, நல்ல நாட்கள் விரும்புங்க. ஒரு நல்ல நாட்கள் வாசனை ஒருவரும் தொடர்பாங்க, நல்ல நாட்களுக்கு வாசனை தொடர்பாங்க, நல்ல நாட்களுக்கு வாசனை தொடர்பாங்க. என் அன்பு தாயார்கள், சகோதரிகளை கொடுத்த ஆண்டவர், நீங்க வந்து ஊழியர் செஞ்சா எத்தனை அற்புதம் நடந்துரும்ப்பா. இதே நீங்க
நீங்க நின்று பேசியிருந்தா எவ்வளவு அற்புதம் நடந்திருக்கும்பா. அப்பா நீங்க இருந்த அற்புதம் நடந்தா எப்படி நடக்குமோ எங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுங்க. உங்க நாம மகிமைக்கு, உங்க நாம மகிமைக்கு நீவே நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரா, நீரே ஜீவன், நீரே என் நீரே என் வாஞ்சை, நீரே எல்லாம், நீரே நாம் வேறல்ல, நாம் இருவரும் ஆண்டவரே. இனி வாழ்வது நான் அல்ல, என்னிலே வாழ்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து பாடுங்க. இனி வாழ்வது நான் அல்ல, என்னிலே ஆண்டவர்க்கே சொந்த, இனி வாழ்வது நான் அல்ல, கடைசியா இனி வாழ்வது நான் கரங்களை தட்டி உங்களோடு கூட சேர்ந்து நான் ஆவியானவரை இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இன்றைக்கு தொட்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். கர்த்தர் உங்களை நிறைவாய் நிரப்பி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆண்டவர் இந்த நேரத்துல சுகம் தந்து கொண்டிருக்கிறார். அநேகரை இருதயத்தின் பாரங்களை விடுதலை ஆக்கினார். ஆண்டவரும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். வலி சரீர பூர்வமாக வலிகளும் ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். கழுத்து பகுதியில யாருக்காவது வேதனை இருக்குமானால் கர்த்தர் அதை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, நான் ஆவியில பார்த்து சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். வயிற்று பகுதி சில பேர் பாருங்க, சில அது ஒரு ஒரு நபரை குறித்து நான் உணர்கிறேன், ஆவியில உணர்கிறேன். அவர்களுக்கு ஒரு பெரிய வேதனை என்றால் அது வயிற்று பிசிக்கல் வேதனையா இருக்கலாம், அல்லது போனால் மனவேதனை, என்னுடைய மனவேதனை அப்படின்ற ஒரு காரியம் கூட இருக்கலாம். கர்த்தர் இந்த வேதனையிலிருந்து ஒருத்தர் விடுதலையாகும். இந்த வேதனையிலிருந்து விடுதலையாகும். உங்களுக்கு அந்த மனவேதனை கூட கர்ப்ப வேதனை போல ஒரு வேதனை இருக்கலாம். அந்த வேதனையை கர்த்தர் சுகமாக்கும். கர்த்தர் இந்த வேதனையில கூட அநேகரை தொட்டு இருக்கிறார். அநேக காயங்களை ஆற்றி இருக்கிறார். அநேகரை ஆண்டவர் உடைந்தவர்களை கட்டி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கட்டி கொண்டிருக்கிறார். நான் அற்புதம் செய்கிறேன் அல்ல, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்ல, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் அல்ல. உங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷன், உங்களை போல ஒரு பாடுள்ள ஒரு ஒரு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு சாதாரண நபர் தான். இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். மகிமை அவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் கர்மம்
அனைத்துக்கும் பாத்திரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அம்மாவுடைய கருத்துல நான் சொல்லிக்கிறேன். ஆமென். ஆமென்.